கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் நாம் தேவனுடன் உறவில் வளர்தல் என்ற தலைப்பின் கீழாய் தொடர்ந்து பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். அந்தபடியாக இந்த வாரத்தினுடைய பாடம் எண் 8, விசுவாசம் உடையவராய் இருத்தல் என்ற தலைப்பின் கீழாய் நம்ம பாடங்களை படிக்க இருக்கிறோம். இந்த பாடங்களை நமக்கு விலைக்களிக்கத்தக்கதாக புதர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்றுக் கொள்வோம். தோத்திரம் தோத்திரம். சரி, தேவனுடைய இடைப்படுதலுக்காய் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசைக்காய் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் அன்பு தகப்பனே, இந்த பாடங்களுக்காய் நன்றி. இந்த பாடங்களை நாங்கள் படிக்க போகிறோம். பரலோக தேவனே, நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற இந்த பாடம் எங்களுடைய விசுவாச ஓட்டத்தில் இன்னும் பலன் கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு உதவி அருள வேண்டும். ஆயமுடைய பாதத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். அந்த பாடங்களை எங்களுக்கு விலைக்களிக்க போகிற போதகரை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. எந்த தொழில்நுட்ப இடையூறுகளும் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கள். இயேசுவின் வழியாய் வருகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், நம்ம கர்த்தருடைய கிருபையினாலே 8வது பாடத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த வார பாடத்தினுடைய ஒரு முன்னுரையும் மனநவசரம் சொல்லுங்களேன். இந்த வார பாடத்தினுடைய தலைப்பு விசுவாசம் உடையவராய் இருத்தல் என்கிற அந்த தலைப்பின் கீழாக நம்ம படிக்க போகிறோம். இந்த தலைப்பு என்பது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிக மிக ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவையான ஒரு காரியம்தான் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேதத்தில் நம்ம படிக்க முடிகிறது. ஏன் நமக்கு விசுவாசம் அவசியம் என்று நாம் பார்க்குற பொழுது இந்த காலாண்டினுடைய தலைப்பை நாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை நாம் ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது தான் நம்முடைய பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படி தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு வளர்க்கப்பட வேண்டும் அல்லது இன்னும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் என்பது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. விசுவாசம் என்று நாம் சொல்கிற பொழுது இயல்பான நல்ல இருக்கிற சூழ்நிலையிலே தேவனை விசுவாசிப்பது எளிதான ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் சில நேரங்களிலே சில சூழ்நிலைகள் நமக்கு வருகிற பொழுது எல்லாம் நமக்கு எதிராக நடக்கிற ஒரு நேரங்களில் கர்த்தரை விசுவாசிப்பது என்பது அரிதான ஒரு காரியமாக ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட நிலையிலும் தேவனுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிற பொழுது நமக்கு அதனால் வருகிற நன்மைகள் என்ன என்பதை தான் இந்த வார பாடத்தில் நம்ம படிப்போம். ஒரு சில உதாரணங்கள், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவர் சுகத்தை தந்த பிள்ளைகளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அந்த விசுவாசத்தை கண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அதை அங்கீகரித்தார் என்பதையெல்லாம் இந்த வார பாடத்தில் படிப்போம். கடைசியாக விசுவாசத்தை குறித்தும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது, மனுஷ சாயல் எடுத்து வாழ்ந்தபோது அவர் வாழ்ந்த அந்த விசுவாச வாழ்க்கை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த விதத்தில் அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிப்போம். மனநவசனம் நமக்கு இந்த விசுவாச அதிகாரம் என்று கூட நம்ம சொல்லலாம். விசுவாச பட்டியல் இருக்கிற ஒரு புஸ்தகம், எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலிருந்து 1வது வசனத்திலிருந்து நமக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று நம்ம படிக்கிறோம். அப்போது நமக்கு ஏற்படுகிற சந்தேகம், அவநம்பிக்கை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் தேவனை இறுக பற்றி கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையிலையும் அவருடைய செயலையும் அவருடைய கிரியைகளையும் விசுவாசிப்பது எப்படி என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்கிறோம். நல்லதுங்க பாஸ்டர், நல்ல ஒரு முன்னுரையோடு துவங்கினீங்க. யூதர்கள் அந்த நாட்களில் எல்லா காரியத்துக்கும் அடையாளங்களை எதிர்பார்த்தாங்க. அடையாளங்கள் என்பது யூதர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. அடையாளம் கண்டுபிடியும் என்ற இந்த தலைப்பில் நம்ம என்னத்தை கற்றுக்கொள்ள போகிறோம்? மார்க் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், மார்க் 8வது அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அங்கே அந்த கேள்வி கேட்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். மார்க் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயர் வந்து அவரோடே தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியர் அடையாளம் தேடுகிறார்கள்,
இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது இங்கே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அடையாளத்தை கேட்டவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது 11ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் பரிசேயர் என்று சொல்கிறது. பரிசேயர் என்று சொன்னால் இந்த பரிசேயர், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், இவர்கள் எல்லாம் வேதத்தை நன்றாக ஆராய்ந்து அறிந்தவர்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு வேத அறிவு அவர்களிடத்தில் இருந்தாலும் கூட அந்த வேத அறிவு அது விசுவாசமாக அது மாறவில்லை. அது அவர்களுக்கு இருந்த வேத அறிவு விசுவாசமாக மாறவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இனி ஒரு அடையாளமும் இந்த சந்ததியாருக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். ஏன் என்று சொன்னால் அவர்களுடைய விசுவாசம் வளரத்தக்கதாக போதுமான அடையாளங்கள் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். இப்போ என்னென்ன அடையாளங்கள் பார்க்கும்பொழுது அவர்கள் கரங்களில் வைத்திருக்கிற மோசையின் நியாயப்பிரமாணமாக இருக்கட்டும் அல்லது பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய ஊழியத்தை பற்றி, அவர் எந்த ஊரில் வந்து பிறப்பார், அவர் எப்படி மரிப்பார் என்ற எல்லா காரியங்களும் அவர்களுக்கு கொடுத்திருந்தது. இதை அவர்கள் விசுவாசிக்காமல் இன்னும் வேற ஒரு அடையாளத்தை அவங்க வந்து கேட்குறாங்க. இப்போ மத்தேயு 16வது அதிகாரத்தில் இங்கே பரிசேயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது அங்கே பரிசேயர், சதுசேயர் இருவருமே சேர்ந்து வந்து ஒரு அடையாளத்தை அங்கே கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் வானத்தை பார்த்து இன்றைக்கு கால சீதோசனம் எப்படி இருக்கும் என்று உங்களால் நிதானிக்க முடிகிறது. ஆனால் உங்கள் காலங்களில் நடக்கிற சம்பவங்கள், உங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்களை பற்றி நீங்கள் ஆராய்ந்து அறிந்து எப்படிப்பட்ட காலங்களிலே வாழ்ந்திருக்கிறீங்க அப்படின்றத உங்களால் அறிந்து கொள்ள முடியாதா என்று சொல்லி அங்கே ஒரு விளக்கத்தை சொல்லுவார் மத்தேயு 16ஆம் அதிகாரம் அந்த முதல் 5 வசனங்களில். அப்போது இங்கே எதை ஆண்டவர் வந்து அவங்களுக்கு சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னால், அவர் பெருமூச்சு விடுகிறதை பார்க்க முடிகிறது. வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன. அப்போ அடையாளம் இருக்கிறது. அடையாளம் இருப்பதினாலே அடையாளத்தை வந்து இவர்கள் கண்டுகொள்ளவில்லை, அல்லது அடையாளம் கொடுக்கப்பட்டும் அவங்களால அதை வந்து ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தாங்க. இப்போ பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், ஆதிகால விசுவாசிகளை நாம் பார்க்கிற பொழுது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போதிய நமக்கு நமக்கு கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற முழு வேதாகமும் அவருடைய கரங்களிலே இல்லை, போதிய வெளிச்சம் அவர்களிடத்தில் இல்லை, போதிய முன் உதாரணங்கள், அனுபவங்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்கிற வேத புஸ்தகத்தை நாம் பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 6000 வருஷத்தினுடைய ஆண்டருடைய வழிநடத்துதலை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ நமக்கு ஒரு அடையாளமாக அது காணப்படுகிறது. அப்போ இதை நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போது அவர்களுக்கு தேவை என்பது அடையாளம் இல்லை. இன்றைக்கி நாமும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேசத்துக்கும் யுத்தங்கள் நடக்கிற பொழுது நம்ம வந்து இதற்கும் தேவனுடைய வருகைக்கு என்ன தொடர்பு இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஈரானுக்கு யுத்தம் நடந்தது. அந்த தேசங்களுக்கு இடையே யுத்தங்கள் நடக்கின்ற பொழுது அநேக பிரசங்கங்கள் அதை குறித்து பேசினார்கள், அதை கடைசி காலத்தில் ஒப்பிட்டு. அப்போ இதையெல்லாம் எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது வெறுமனே நம்ம இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம், தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்கிற அந்த அறிவு மாத்திரம் நமக்கு இருந்தால் போதாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு புதுப்பிக்கிற அனுபவத்துக்குள்ளாக அந்த வேத அறிவு நம்மை வழிநடத்த வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு இருக்கிற அந்த வேத வெளிச்சமும் வேத அறிவும் அதை விசுவாசமாக கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு அந்த விசுவாசம் நம்மிடத்தில் பெருக வேண்டும். இப்போ இந்த அடையாளத்தை இன்றைக்கும் நம்ம வந்து நிறைய இந்த இடத்துல தேவனிடத்தில் அடையாளத்தை நம்ம கேட்கலாம். சில ஜெபங்களில் கூட, ஆண்டவரே நீர் இதை செய்தீர் என்று சொன்னால் நீர் உண்மையிலே என்னை வழிநடத்துகிறீர் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். இதை நீர் செய்தீர் என்று சொன்னால் இது நான் செய்வது உம்முடைய சித்தம்தான் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி நமக்கு தெரிந்த அளவுக்கு தேவனிடத்தில் வந்து சில காரியங்களை வைப்போம். ஆனால் அது முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாறுபட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு ஒரு உபதேசத்தையோ அல்லது தேவன் இப்போ என்னென்ன விதத்தில் என்னை நடத்த வேண்டும், என்னென்ன விதத்தில் ஆண்டவருடைய வழிநடத்துதலை நான் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரியாத 1000 வழிகள் கர்த்தருக்கு தெரியும், எப்படி நம்மை வழிநடத்த வேண்டும். பல விதமான கதவுகள் நமக்கு முன்பதாக மூடப்பட்டிருப்பதை போல நமக்கு தெரிந்தாலும் தேவன் அவைகளை திறப்பதற்கு ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருப்பார். இதை வந்து நம்ம ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு நெருக்கமாக இருப்பதற்கும் அந்த உறவிலே நாம் வளர்வதற்கும் நாம் அந்த பிள்ளைகளைப் போல, பரிசேயர்களைப் போல, சதுசேயர்களைப் போல ஒரு அடையாளத்தை எதிர்பார்த்திராதபடி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற போதுமான அடையாளங்கள் இருக்கிறது, வெளிச்சங்கள் இருக்கிறது. அவைகளின் ஊடாய் இன்னும் அதிகமாக என்னுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி பலப்படும், எப்படி உறுதிப்படும் என்பதில் நம்ம கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு வர வேண்டும்.
நல்லதுங்க பாஸ்டர், மிக அழகாக சொன்னீங்க. திங்கட்கிழமை பாடத்துக்கு திருப்பணும் என்று சொன்னால், இயேசு நம் விசுவாசத்தை பார்க்கிறார். நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்முடைய விசுவாசம். வேதாகமத்தில் நிறைய பேரை பார்த்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் பெரியதுன்னு சொன்னார். இது எப்படி நம்ம இந்த வார பாடத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நோக்கம் என்ன என்பது தான் நம்முடைய சிந்தையிலே அநேக சம்பாஷணைகள் ஓடிக்கொண்டிருக்கும். நம்முடைய சிந்தனைகளே அநேக எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த எண்ண ஓட்டங்களுடைய நோக்கத்தை ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய சிந்தையை அவர் ஆராய்ந்து அறிந்து அதன் மூலமாக கர்த்தர் நம்ம அவனவனுக்கு தக்க பலனை தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். நம்முடைய சிந்தை மாத்திரமல்ல, அந்த சிந்தையில் எடுக்கிற தீர்மானங்கள் நம்முடைய கிரியைகளிலும் வெளிப்பட வேண்டும். இப்போது இயேசு கிறிஸ்து நம் விசுவாசத்தை எப்படி பார்க்கிறார் என்பதற்கு அவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் செய்த ஒரு சில அற்புதங்களை நமக்கு பாடத்தில் வேத பகுதியாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை நம்ம மத்தேயு 15வது அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது அங்கே ஒரு அனுபவம் இருக்கிறது. மத்தேயு 15வது அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது, பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு ஒரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இப்போது இந்த ஸ்திரீ யார் அப்படின்னு சொன்னால், ஒரு கானானிய ஸ்திரீ. இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைக்கின்ற பொழுது எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதின் குமாரனே, ஆண்டவரே என்று அவர்கள் அழைக்கிறாங்க. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். இப்போ ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று இவர்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்போ கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த கேள்விப்பட்டதுனாலே இவர்தான் மேசியா என்பதை அவங்க மறைமுகமாக அதை அவங்க அக்னாலேஜ் பண்ணுறாங்க. அது மாத்திரமில்லை, அந்த அறிவு, அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வந்து எப்படி கேள்வி வருகிறதோ அந்த கேள்வியின் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த அறிவு அது விசுவாசமாக மாறுது. அப்போ இந்த தாவீதின் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, இவரிடத்துல போனால் என்னுடைய மகள் பிசாசினாலே வேதனைப்படுகிற என்னுடைய மகள் குணப்படுவாள் என்கிற விசுவாசம் அவரிடத்துல இருந்தது. ஆனால் சற்று வித்தியாசமான ஒரு உத்தரவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கறதை நாம் பார்க்க முடிகிறது. அவள் கூப்பிடுகிறாள். அப்பொழுது அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது சில நேரங்களில் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அதற்கு பதில் வராமல் இருக்கலாம். ஆனாலும் இந்த கானானிய ஸ்திரீ வந்து தான் எடுத்த முயற்சியில் தன்னுடைய விசுவாசத்திலிருந்து எவ்வளோ வேணும் தளராமல் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக அவர்கள் இருக தேவனை பிடித்து கொள்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல வென்றார். அவள் திரும்ப வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஆனால் இந்த கானானியர்களை யூதர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய்க்கு சமமாக அவர்கள் வந்து அவங்களுடைய எண்ணத்தில் அவர்கள் வந்து புறஜாதியார் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த நிறைய நேரங்களில் இந்த கானானியர்கள் இப்படிப்பட்ட ஒரு நடத்துதலை, அதாவது இந்த யூதர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து வருகிற கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது அதுபோல் அவங்க நடத்தியிருக்கலாம், ஒரு நாய்களைப் போல அல்லது இழிவாக நடத்தியிருக்கலாம். ஆனால் இதை வந்து ஆண்டவர் வந்து அவர்களை, அந்த கானானிய ஸ்திரீயை வந்து தாழ்த்தி இங்கே பேசலை. மாறாக இந்த யூதர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு அங்கே சொல்லுகிறார். ஆனால் இருந்தாலும் கூட இந்த சம்பவத்திலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்படி அந்த ஸ்திரீயை அணுகினார், என்ன சொன்னார் என்பதை காட்டிலும், ஆனால் இந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம் எப்படி இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஒரு பாராட்டை பெறத்தக்கதாக இருந்தது என்று நாம் பார்க்கிற பொழுது அவங்க சொல்கிறாங்க, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று பார்க்குறப்போ ஒரு வெளிப்படையான ஒரு ஆசீர்வாதத்தை அந்த ஸ்திரீக்கு முன்னாடி வைக்கிறார். அவங்க விசுவாசத்தின் போட்டாங்கன்னா, நீ விரும்பியபடி தன்னுடைய மகள் சுகப்பட வேண்டும் என்பது அந்த தாயினுடைய விருப்பமாக இருந்தது.
அந்த சுகத்திற்கு அப்பாற்பட்டு இன்னும் வேறு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் தன்னுடைய மகளுக்கு கிடைக்க வேண்டுமோ அது எல்லாவற்றையும் கிடைக்கத்தக்கதாக ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா அவள் பிசாசு பிடியிலிருந்து மாத்திரம் விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லலை, நீ விரும்பியபடி உன்னுடைய மகளுக்கு ஆக கடவுள் என்று சொல்லுகிற பொழுது அந்த விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அங்கீகரிக்கிறதை பார்க்குறாரு. அது மாத்திரமல்ல, உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போது தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போகும்பொழுது என்னுடைய சூழ்நிலைகள் மாறும், என்னுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும் என்கிற விசுவாசம் எப்படி இந்த கானானிய ஸ்திரீக்கு பெரியதாக இருந்ததோ அதே போல் நம்முடைய விசுவாசம் பெரியதாக இருக்க வேண்டும் என்பது தான் நமக்கு இந்த சம்பவத்திலேருந்து வருகிற ஒரு பாடம். அதை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் மாத்திரமல்ல, 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் வந்து குணமடையாமல் பலவீனப்பட்டிருக்கிற பொழுது லூக்கா புஸ்தகத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 7வது அதிகாரம் 1லேருந்து 10 வரைக்கும் அங்கே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அந்த செய்தி போகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய இல்லத்துக்கு புறப்பட்டு செல்கிற பொழுது இந்த 100க்கு அதிபதி வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் இங்கே வர வேணாம், நீர் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு வார்த்தை சொல்லும் அவன் சுகமடைவான், நான் ஒரு அதிகாரியாக இருக்கிறேன், நான் ஒருத்தரை போ என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் போகிறார்கள், வா என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் வருகிறார்கள், இதை செய் என்று சொல்லுகிற பொழுது இதை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட அதிகாரம் உடைய நான் ஒரு சாதாரண மனுஷன், ஆகவே நீர் உலகத்தை உண்டாக்கின தேவன் என்று இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்துக்கெல்லாம் அவர் மேலான ஒரு அதிகாரத்தை உடையவர், வானமும் பூமியும் அவர் சொல்ல கேட்கும், அவர் வார்த்தையினாலே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறைமுகமாக அவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். அதே போல் அங்கேயும் அவங்க என்ன சொன்னாங்க, ஆண்டவரே என்னாங்க அந்த கானானிய ஸ்திரீ மத்தேயு 15வது அதிகாரத்தில் ஆண்டவரே தாவீதின் குமாரன் என்று சொல்கிறார்கள், மேசியா என்பதை வந்து அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே வந்து நான் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இருந்து எனக்கு எல்லாம் கீழ்ப்படுகிறாங்க, ஆனால் நீர் வந்து இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், அதிகாரத்திற்கெல்லாம் மேலான அதிகாரம் மூடிய கரத்தில் இருக்குது என்பதை இவர் அங்கீகரிக்கிறார். அங்கே சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இப்போ பார்க்கலை அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியுது. அது மாத்திரமல்ல, இன்னொரு அனுபவத்தை நம்ம பார்க்குற பொழுது மார்க் 9வது அதிகாரம், மார்க் 9வது அதிகாரத்தில் அங்கே உள்ள கருத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் வந்து இதே ஒரு சம்பவம் அங்கே நிகழ்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 17வது வசனம், அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அப்போ இங்கேயும் வந்து ஒரு ஊமையான ஒரு மகனை ஆவி பிடித்த மனிதனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வராங்க. கொண்டு வரும் பொழுது இந்த தகப்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசுவாசம் இருந்தது, அதே நேரத்தில் அவநம்பிக்கையும் இருந்தது. ஏனென்று சொன்னால் அவர் ஆண்டவரிடத்தில் அந்த கேட்குற ஒரு காரியம் 24வது வசனத்தை 24ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இப்போது எனக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் இருந்தாலும் சில நேரங்களில் அவ்விசுவாசம் எனக்கு உள்ளே வருது, அந்த அவிசுவாசம் மாறி என்னுடைய விசுவாசம் பலப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு உதவி செய்யும், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று பார்க்கிறோம். இங்கே இந்த மகனுடைய தகப்பனிடத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் 23ஆம் வசனத்தில், மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எப்படி விசுவாசிக்கிறையோ அப்படியே எல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த 3 அனுபவங்கள், அந்த கானானிய ஸ்திரீயினுடைய மகள், 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன், இங்கே ஒரு மனுஷனுடைய ஊமையான ஆவி பிடித்த மகன். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருடைய விசுவாசம் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அந்த கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசம் பெரியது என்று சொல்கிறார். இந்த 100க்கு அதிபதியை பார்த்து சொல்கிறாரு, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்டதில்லை என்று சொல்கிறார். இங்கே இந்த மனுஷனிடத்தில் சொல்லும் பொழுது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று அங்கே சொல்லுகிறார். இந்த மனிதன் விசுவாசித்தார், ஆனால் இருந்தாலும் ஒரு அவநம்பிக்கை, இந்த மாம்ச பலவீனம் அவர் இடத்துல இருக்கிறது. அதற்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வதை நாம் பார்க்க முடியும். ரோமர் புஸ்தகத்தை நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவனவனுக்கு தக்கதான அளவின்படியே அந்த விசுவாசத்தை ஆண்டவர் வந்து அளந்து கொடுக்கிறார். அப்போ நாம் எவ்வளவு ஆண்டவரை அதிகமாக விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மிடத்தில் கிரியை செய்வதற்கு ஆண்டவரால் அது ஏதுவான காரியமாக இருக்கும். அது தேவன் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசத்தின் வாயிலாக அநேகருக்கு அது ஒரு பாடமாக அற்புதத்தை காணக்கூடிய விதத்தில் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார் என்பது மிக மிக நாம் கவனிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையாக இருக்கலாம், நமக்கு வருகிற பலவிதமான சூழ்நிலைகளாக இருக்கலாம், நம்ம விரும்பத்தக்காத சூழ்நிலைகளுக்குள்ளாகி நாம் கடந்து போகக்கூடிய வழியிலே
ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். நம்முடைய விசுவாசம் பெரியதாய் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்து பார்த்து மற்றவர்களை காட்டிலும் ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவநம்பிக்கையோடு சேர்ந்து ஒரு விசுவாசமாக அது இருக்கக்கூடாது. முழுவதுமாக தேவனை விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கிற பொழுது இங்கே இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களைப் போல நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் அநேக அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும். மிக அழகாக மிக நேர்த்தியாக உதாரணங்களை கொண்டு விளக்குனீங்க பாஸ்டர். செவ்வாய்க்கிழமை பாடம் விசுவாசம் என்பது உணர்வல்ல என்று கொடுத்துருக்குறாங்க. இந்த உணர்வு அல்லாமல் இந்த விசுவாசத்தை நம்ம எந்த நிலையில் வைப்பது? விசுவாசம் என்பது வெறும் ஒரு உணர்வின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் உணர்ச்சி என்பது பார்த்திங்கன்னா அது மனிதனுடைய வாழ்க்கையில் மாறிக்கொண்டே இருக்கும். சில நேரங்களில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், சில நேரத்தில் துக்கமாக இருப்பார்கள், சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கோபமாக இருப்பாங்க. இப்படி உணர்வுகள் மனிதனுடைய வாழ்வில் மாறிக்கொண்டே இருக்கும். அதை உணர்வோடு கூட விசுவாசத்தை ஒப்பிடக்கூடாது. அது ஒரு உணர்வல்ல என்று ஏன் சொல்கிறார்கள்னு சொன்னால், விசுவாசம் என்பது நமக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கக்கூடாது, அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடாது. அது ஒரு நிலையான நமக்கும் தேவனுக்குள்ள ஒரு உறவாய் அது இருக்க வேண்டும் என்பது தான் ஒரு அடிப்படை கருத்தாக இருக்கிறது. அது தற்காலிகமான இந்த பூலோக வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, பரலோக வாழ்க்கைக்கும் ஒரு அடித்தளமாக அந்த விசுவாசம் இருக்கிறது என்பது தான் இந்த வார பாடத்தினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 20ஆம் வசனத்தில் அங்கே சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கூறுகிறது, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தானே, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது கடுகளவு விசுவாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த கடுகு விதை சிறிய விதை, அது பின்னால் எப்படி வளர்ந்து ஒரு பெரிய மரமாக மாறி, அதை மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது இந்த கடுகு விதை பற்றி ஒரு உவமை சொல்லுவார். அப்போ இந்த கடுகு விதை சிறிய விதையாக இருக்கிறது, அது பின்னால் வளர்ந்து ஒரு பெரிய விருட்சமாய் மாறி, அந்த விருட்சத்தின் நிழலிலே பல ஜீவராசிகள் போய் அங்கே குடிப்போகும், அங்கே நிழலிலே போய் தங்கும் என்று அங்கே சொல்லியிருக்கிறது, ஒரு உவமையை அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இங்கே உங்களுடைய விசுவாசம் கடுகளவு இருந்தால், அந்த கடுகளவு விசுவாசம் ஒரு பெரிய மலையை பார்த்து அது பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும் என்று அங்கே சொல்லுகிறார். இப்போ எதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் உணர்ச்சியின் அடிப்படையில் இல்லாமல் அது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவின் அடிப்படையில் அது இருக்க வேண்டும். அப்போ அந்த விசுவாச வாழ்க்கை அல்லது நான் தேவனை விசுவாசிப்பது என்பது எங்கிருந்து துவங்குகிறது என்று நாம் பார்க்குற பொழுது, பரலோகத்தின் தேவன் இதுவரைக்கும் என்னை எப்படி நடத்தினார், அவர் எனக்கு என்னுடைய உள்ளத்தில் பேசுகிற ஆவியானவரை கொண்டு பேசுகிற பொழுது அதற்கு நான் எப்படி மறு உத்தரவு கொடுக்கிறேன், தேவ ஆவியானவர் என்னிடத்தில் பேசுகிற பொழுது அந்த விசுவாசம் எனக்குள்ளாக விதைக்கப்படுகிறது. ஒரு சின்ன கடுகளவு போல ஒரு விசுவாசம் தேவ ஆவியானவர் ஆண்டவரை பற்றியும் அந்த தேவனுடைய சித்தத்தை பற்றி நமக்குள்ளாக பேசுகிற பொழுது அதை நான் ஏற்றுக்கொண்டு அதற்கு எப்படி நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் அந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சியாக நாம் பார்க்க முடியும். ஆகவே அது விசுவாசம் என்பது ஒரு உணர்வு அல்ல, அது தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவாக அந்த விசுவாசம் இருக்கிறது. நல்லதுங்க பாஸ்டர், மிக அழகாக சொன்னீர்கள். பாடத்தினுடைய கடைசி கேள்வி, விசுவாச வீரர்களாய் நம்ம துவங்கணும், விசுவாசத்துக்கான உதாரணங்களாயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதையும் சொல்லுங்களேன். இந்த விசுவாச பட்டியல் இருக்கிற அந்த எபிரேய புஸ்தகம் 11ஆவது அதிகாரத்துக்கு நம்ம வேதாகமத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், விசுவாசம் என்றால் என்ன, எதன் அடிப்படையில் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே சொல்லப்படுற ஒரு காரியம் என்பது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறாங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இந்த முதல் வசனத்தை இரண்டாக பிரித்து கொள்ளலாம். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்றால் என்ன, இப்போ நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம் எதை நம்பி இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை. சரிங்களா? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி.
என்று சொல்லுகிற பொழுது தொடர்ச்சியாக நம்ம அப்படியே படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு. அப்போ இவங்க எல்லாரும் இந்த சந்ததியார், இந்த விசுவாச பட்டியலில் இருக்கிறவங்க எல்லாருமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு. இவர்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? அவர்கள் எதை நம்பினார்கள்? எதை தூரத்திலே கண்டு அவர்கள் அணைத்து கொண்டார்கள்? அப்போ இவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுன்னா, கானான் தேசத்துக்குள்ளாக அவர்கள் செல்ல வேண்டும் என்கிற ஒரு வாக்குத்தத்தம் அவர்களுக்கு பண்ணப்பட்டது. அதை பரம கானானாக கூட நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. யோவான் 14ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி நான் மீண்டுமாக திரும்ப உங்களை நான் அந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்கிறார். அதுதான் பார்த்திங்கன்னா இவங்க இங்கே சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பைகளை தூரத்திலே அணைத்து கொண்டு நம்பி பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதை அடிப்படையாக வச்சுட்டு இந்த கருத்தை நம்பப்படுகிறவைகளின் உறுதி, முதல் வசனம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னு சொன்னால், நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தேவனுடைய இரண்டாம் வருகை, அந்த தேவனுடைய இரண்டாம் வருகையின் மூலமாக நமக்கு கிடைக்க போகிற புதிய வானம் புதிய பூமி, அதை நம்ம நம்புகிறோம். அதை நம்பப்படுகிறவன் உறுதியாக இருக்கிறது. அப்படியே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்ப போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அவங்க ஒரு எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாங்க. அதை நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப போயிருக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்குது. ஆனால் அதை போல, ஏன்னா இவங்க ஒரு தேசத்தை, அந்த தேசத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு இவர்கள் போவோம் என்று சொல்லி அதை தூரத்திலே கண்டு அணைத்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் இவங்க வந்த தேசத்துக்கு போக வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் அதை போயிருப்பாங்க. ஆனால் அவங்க அதை அவிசுவாசம் அவங்களுக்கு இல்லை. விசுவாசம் இருந்ததுனால என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க பார்த்திங்கன்னா அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். இப்போது நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல பரலோகத்துக்குரியவர்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று சொல்கிற பொழுது ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த இரண்டாம் வருகையை குறிக்கிறது. மேலும் தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அந்த நகரத்தை தான் இவங்க தூரத்திலே கண்டு அணைத்து கொண்டார்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் என்று நாம் பார்க்குறோம். அது பார்த்திங்கன்னா அந்த ஒரு நகரத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினார். இன்றைக்கி நமக்கு ஒரு நகரத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஆபிரகாம் தனக்கு சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் என்று அங்கே அந்த முழுவதுமாக அடுத்த அந்த வரலாற்று சரித்திரத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ 2 பகுதியாக இந்த எபிரேயர் 11:1 பிரிக்கலாம் என்று சொன்னேன். ஒன்று நம்பப்படுகிறவர்களின் உறுதி அப்படின்னு சொன்னால், இனி நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின தேசத்தை நம்ம எப்படி இப்போ விசுவாச பார்வையில் பார்த்து கொண்டு அதை இந்த பூமியிலே நமக்கு சொந்தமல்ல, இங்கே எப்படி அவர்கள் நம்முடைய முற்பிதாக்கள் அந்நியரும் பரதேசியருமாய் இருந்து விசுவாசத்தில் மரித்தார்களோ அதே போல் நாமும் இங்கே ஒரு அந்நியரும் பரதேசியமாய் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்துக்குரியவர்கள். ஆகவே அந்த இரண்டாம் வருகையை நாம் எப்படி சொல்லணும்னா, அது நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு உறுதியாக இருக்கிறது. இப்போ அடுத்த பகுதி காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இந்த காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது என்று எதை குறிக்கிறது என்று சொன்னால், அதே அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினால் நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோமே. அப்போது இது பார்த்திங்கன்னா காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது இது சிருஷ்டிப்பை குறிக்கிறது. முதலாவது பகுதி ரீக்ரியேஷன், அதாவது அது மீண்டும் புதிய வானம் புதிய பூமியை மீண்டுமாக அவர் மறுபடியும் சிருஷ்டிக்கிறதை குறிக்கிறது. அந்த விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி என்பது, காணப்படாதவைகளின் நிச்சயம் என்பது ஆதியாகமத்தை குறிக்கிறது. தேவன் வாயின் வார்த்தையினாலே ஆதியிலே வானத்தையும் பூமியையும் ஆண்டவர் உண்டு பண்ணினார். அப்போ அந்த சிருஷ்டிப்பு, இந்த 2 இதுதான் நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரியம். ஒன்று சிருஷ்டிப்பு, இன்னொன்று ரட்சிப்பு. அப்போ இதையின் அடிப்படையில் தான் வேதாகமும் ஒரு அமைப்புக்குள்ளாக இருக்கிறதே நம்ம பார்க்க முடியுது. இப்போ உதாரணமாக வேதாகமத்தின் முதல் வசனம், முதல் புஸ்தகம் வேதாகமம் ஆரம்பிக்கின்ற பொழுதே சிருஷ்டிப்பில் ஆரம்பிக்கிறது.
அதே போல் வேதாகம் முடிகிற பொழுது அது தேவனுடைய இரண்டாம் இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் கடைசி வசனம் தேவனுடைய இரண்டாம் வருகை குறிக்கிறது. இந்த இரண்டு அம்சங்களையும் ஆண்டவர் இந்த விசுவாசத்தில் கொண்டு வந்து வைக்க காட்டுறார். அது ரெண்டும் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். முதலாவது தேவன் எனக்காக என்ன செய்ய போகிறார், நான் நம்பப்படுகிறவர்கள் உறுதியாக இருக்கிறது. காணப்படாதவர்களின் நிச்சயம், ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை உண்டு பண்ணினி, அந்த உலகத்தை ஆண்டவர் என்னை உண்டாக்கினார் என்பதை நம்ம காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்கிற அடிப்படையின் கீழாக நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த விசுவாசம் என்பது நமக்குள்ளாக என்னென்ன காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு கடுகளவு விதை எப்படி ஒரு பெரிய விருட்சமாய் மாறுகிறதோ அதே போல் நம்முடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் அது நமக்குள்ளாக அதிகரிக்க வேண்டும், ஒரு காரியம். அடுத்ததாக இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் ஒரே சூழ்நிலையில் ஒரே நேரத்தில் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. அதுக்காக நான் அவநம்பிக்கையில் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவநம்பிக்கை இருந்தாலும் விசுவாசம் அதை மேற்கொண்டு தேவன் எல்லாவற்றையும் செய்வார் என்கிற நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்குற பொழுது தேவ ஆவியானவருக்கு நம்ம இணங்கி நம்முடைய விசுவாச வளர்ச்சிக்கு இன்னும் அதிகமாக நம்ம தேவனுடைய ஆவியானவர், தேவ சத்தம், தேவ ஆவியானவர் நம்ம இடத்துல பேசுகிற பொழுது அதற்கு நம்ம செவி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்போ இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய விசுவாச பட்டியல் இருக்கிறது. இவர்களை விசுவாச வீரர்கள் என்று சொல்லலாம். ஆனாலும் இவர்களுடைய விசுவாசம் தேவனுடைய விசுவாசத்தை காட்டிலும் பெருசல்ல. நம்ம வெளிப்படுத்தின புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய விசுவாசம் எவ்வளோ பெரியது என்று நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 14:12 வாசிக்கின்ற பொழுது மீதமான சபையினுடைய ஒரு குணாதிசயங்களை இங்கே பார்க்கலாம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவானுடைய பொறுமை இதில் விளங்கும் என்று கூறினான். இங்கே இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் இயேசுவின் இடத்திலிருந்த விசுவாசம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஃபெய்த் இன் ஜீசஸ் என்பது வேறு, நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ். ஃபெய்த் இன் ஜீசஸ் என்று இங்கே சொல்லவில்லை, ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பது என்பது அது ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம், அவரிடத்தில் காணப்பட்ட விசுவாசம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய விசுவாச வாழ்க்கை, அவருடைய நீதியின் வாழ்க்கை எப்படி நமக்கு இலவசமாக ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு இணங்கி அவர் கீழ்ப்படுகிற பொழுது அவருடைய நீதி நமக்கு நீதியாக கொடுக்கப்பட்டு அது நம்முடைய நீதியாக எண்ணப்படுகிறதோ, இயேசு கிறிஸ்துனுடைய நீதி நம்முடைய நீதியாக எண்ணப்படுகிறதோ, அதே போல் அவருடைய விசுவாசம் நாம் ஆவியானவருக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படுகிற பொழுது, அவரை நம்பி அவரை விசுவாசிக்கின்ற பொழுது அவரிடத்தில் காணப்பட்ட அதே விசுவாசம் நமக்கும் அந்த விசுவாசம் கொடுக்கப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இது பார்த்திங்கன்னா ரோமர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 12வது அதிகாரத்தில் 13வது ரோமர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் என்பது தேவ ஆவியானவராலே அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அளக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருப்பதாக நாம் அங்கே பார்க்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்கே இந்த வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே, இப்போ நமக்கு அருளப்பட்ட கிருபை அப்படின்னு பார்க்கும்பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கிருபை என்பது தேவனுடைய ரட்சிப்பை குறிக்கிறதை நாம் பார்க்க முடியும். எபேசியர் 2:8 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். 8ஆம் வசனம் சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய
ஈவு. அப்போது விசுவாசம் என்பது நம்முடைய ரட்சிப்புக்கும் அது உதவக்கூடியதாக இருக்குது. அப்படி சிருஷ்டிப்பையும் ரட்சிப்பையும் சேர்த்து நம்ம பார்க்குறது போல் விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த ரட்சிப்புக்கும் நம்முடைய விசுவாசம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ரட்சிப்புக்கு அவசியமான விசுவாசம் யாருடைய விசுவாசம் நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவரிடத்துல காணப்பட்ட விசுவாசம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பது தான் இந்த பாடத்தினுடைய மைய கருத்தாக இருக்குது. நல்லதுங்க பாஸ்டர், மிக தெளிவாக எல்லா கேள்விகளுக்கும் சொன்னீங்க. நேயர்களே, ரொம்ப அழகான பாடம். நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டத்தில் முக்கியமான கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆவிக்குரிய ரீதியாக வளர்வதற்கான முக்கியமான படிநிலையாக இருக்கக்கூடிய இந்த விசுவாசத்தை பற்றின இந்த பாடத்தை படிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம பாடங்களை நிறைவு செய்யலாம். பாஸ்டர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கத்தான அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே மீண்டுமாக ஒரு பாடத்தை நாங்கள் படிக்கவும், இந்த பாடத்தின் வாயிலாக எங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக வளரவும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவ ஆவியானவர் கிரியை செய்யவும், அதன் வாயிலாக அவருடைய விசுவாச வாழ்க்கை இன்னும் அதிகமாக பலப்படவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இவளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேயர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். கேள்விகள் சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.